பாக்கியராஜ் அவர்களோட இறுதி நிமிடங்கள் அப்ப, அங்க பசுமாடு கத்தியது அப்படின்னும், காகக்கூட்டங்கள் கரைந்தது அப்படின்னும், அத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவின் இன்றியமையாத இயக்குனராக இருந்த திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் நம்மை விட்டு சென்றிருந்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸ பதிவிட்டிருந்தாங்க. சென்னை நுங்கம்பாக்கத்துல இருந்த அவரோட இல்லத்துல நிறைய பொதுமக்களுமே வந்து அவருக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டிருந்தாங்க. தொடர்ந்து இன்னைக்கு அவரோட உடல் சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயணத்தில் தான் தகனம் செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் அவருக்கு அரசு மரியாதையுடன் கூடிய ஊர்வலம் நடந்திருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தகனம் செய்கிறதுக்கு முன்னாடி அரசு மரியாதையோடு தான் அவரை வந்து தகனம் செஞ்சுருந்தாங்க. அண்ட் அப்படி அவரை தகனம் செய்யும் போது அங்கே நிறைய பசுமாடுகள் கத்தியிருக்கு அப்படின்னும், காகக்கூட்டங்கள் கரைஞ்சிருக்கு அப்படின்னும், அதை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இது ஏதாவது அபசகுணமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்துருக்காங்களாமா. ஏன்னா அந்த டைமில் அந்த மாதிரி நடந்திருக்கும் போது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும். உடனடியாகவே அவங்க ரொம்பவே எமோஷ்னலும் ஆகியிருக்காங்க. அண்ட் அப்போ அங்கே இருந்த பெரியவங்க எல்லாமே இது குறித்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 2 விதமான கருத்துக்கள் இது சோசியல் மீடியாவில் பகிரப்படுது. ஒன்று வந்து பக்தி ரீதியாக, அதாவது பாக்கியராஜ் அவர்கள் என்னதான் ஒரு திறமையான நபராக இருந்தாலுமே அவர் வந்து கடவுள் பக்தி இருக்கவர் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஏன்னா பசுமாடு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களாக வழிபடக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி காகக்கூட்டமும் நம்ம முன்னோராக வழிபடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்க 2 பேருமே அங்கே ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பாக்கியராஜ் சாரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாக்கியராஜ் அவர்களுக்கு அரசு மரியாதையோட தான் வந்து தகனம் நடைபெற்று இருந்துச்சு. அப்படி அரசு மரியாதையோடு நடைபெறும் போது அங்கே குண்டுகள் வந்து முழங்கப்பட்டிருக்கும். அந்த குண்டு சத்தத்தினால கூட அங்கே இருந்த மிருகங்கள் வந்து கத்தியிருந்திருக்கலாம், காகக்கூட்டங்கள் வந்து கத்தியிருந்திருக்கலாம். இது வந்து பேசிக். ஏன்னா இதற்கு முன்னாடி நிறைய இடங்களில் நடந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி மின்மயன சைடில் அங்கே பசுமாடுகள்லாம் சுற்றி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அங்கே ஒரு சில விலங்குகள் சுற்றி திரிகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு சத்தத்துக்காக கூட அவங்க வந்து ஒலி எழுப்பியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ பாக்கியராஜ் சாரோட தகனத்தின் போது இந்த ஒரு சம்பவங்கள் நடைபெற்றது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாக்கியராஜ் சார் நம்மை விட்டு சென்றிருந்தாலுமே அவருடைய படைப்புகளின் மூலியமாக என்றைக்குமே நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.